ஹரஹர நம பார்வதி பதயே ஹரஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. ஏகம்பத்துரை ரங்காய் போற்றி, அண்ணாமலையனம் அண்ணா போற்றி. கண்ணாரமுத கடலே போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி. கைலை மலையாய் போற்றி. கைலை மலையாய் போற்றி. வெற்றி ஒழிக்க புகழியர்கோன் கழல் போற்றி. ஆழிமிசை கல்மிதத்தில் அணைந்த பிரான் அடி போற்றி. வாழி திருநாவலூர் வண்தொண்டர் பதம் போற்றி. ஊழிமணி திருவாத ஊரல் திருக்கால் போற்றி. ஊழிமணி திருவாத ஊரல் திருக்கால் போற்றி. பிடியதன்னொரு உமை பிடியதன்னொரு உமை கொளமிகு கரியது படி கொடுத்தனதடி படிபடும் மகரிதர். பிடியதன்னொரு உமை கொளமிகு கரியது படி கொடுத்தனதடி படிபடும் மகரிதர். கடி கணபதி வர கடி கணபதி வர அருளினன் மிகு கோடை. கடி கணபதி வர அருளினன் மிகு கோடை. வடிவினர் பகில் வழி பழம்புரையிலே
பிறகே நாளும் குலைத்தம ஓங்கு காலி ஞான சம்பந்தம் நலம் திகழும் நாளும் குலைக்கமது ஓங்கு காளி ஞான சம்பந்தம் நலம் திகழும் மாலின் மதி கவள் மாலின் மதி கவள் மாடம் ஓங்கும் மருகளின் மற்றதன் மேன்மொழிந்த மாலின் மதி கவள் மாடம் ஓங்கும் மருகளின் மற்றதன் மேன்மொழிந்த தேலும் கயலும் திளைத்த கண்ணா தேலும் கயலும் திளைத்த கண்ணா சீர்கொள் செங்காட்டம் சூளம்பல்லான் கழல் சூளம்பல்லான் கழல் ஏத்து பாடல் சொல்ல வல்லார் வினை இல்லையாமே சொல்ல வல்லார் வினை இல்லையாமே வினை இல்லையாமே திருச்சிற்றம்பலம். இல்லாமல்ல மாதுரு பாகனாக விளங்கக்கூடிய நஞ்சுண்டேச பெருமானுடைய அருட்கருணையினாலும் வேத கிரி உடனாகிய நஞ்சுண்டேச பெருமானுடைய அருட்கருணையினாலே இன்றைய தினம் 102வது சோமவார வழிபாடு இறைவனுடைய பெரும் கருணையினாலே தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இன்றைய தில்லை கூத்த பெருமானுடைய அருட்கருணையினாலே தில்லையிலே 3000 அந்தணர்கள் அந்த தில்லை கூத்த பெருமானுக்கு நாளும் வேள்வி செய்து இறைவனை வழிபாடு செய்த அந்த பெருமையை நாம் சற்று நினைத்து பார்க்கும் வண்ணமாக அந்த கொற்றவன்குடி என்று சொல்லக்கூடிய ஒரு ஊரிலே தில்லை 3000 ஒருவராக திகழ்கின்ற உமாபதி சிவம் அங்கே அவதாரம் செய்து நமக்கெல்லாம் ஒரு அருட்கொடையாக பல சாத்திர நூல்களை எல்லாம் அருளி செய்து நம்ம எல்லாம் இறைவனிடத்திலே கொண்டு போய் சேர்க்கும் வண்ணமாக பல நூல்களை இயற்றியிருக்கிறார். அப்படிப்பட்ட நூல்களில் சைவ சித்தாந்தம் பயிலக்கூடிய அத்தனை அன்பர்களும் சித்தாந்த அட்டகம் என்கின்ற ஒரு நூலிலே 8 சாத்திர நூல்களை அருளி செய்து
அந்த 8 சாத்திர நூல்களிலே முதல் துவக்கமாக திருவருட்பயன் என்று சொல்லக்கூடிய அந்த திருவருட்பயனை சிறிய ஒரு குறள் வடிவமாக இருக்கக்கூடிய ஒரு நூலை நமக்கு அருளி செய்திருக்கிறார். இவர் இப்படி அருளி செய்வதற்கு காரணம், நாமெல்லாம் சைவ சித்தாந்தத்தை மிகவும் எளிமையான முறையிலே நாம் கற்க வேண்டும் என்பதற்காக உமாபதி சிவம் சுவாமிகள் நமக்காக இயற்றி தந்த அந்த நூல், அதிலே 10 அதிகாரங்களை கொண்டு இயற்றி இருக்கிறார். அந்த 10 அதிகாரங்களும் மிகவும் நம்மை எல்லாம் இந்த இறைவனுடைய திருவடிக்கு அழைத்து செல்லக்கூடிய அந்த அதிகாரங்கள் ஆகும். பதிமுதுநிலை, இறைவனுடைய சொரூப இலக்கணத்தையும் தடத்தை இலக்கணத்தையும் சொல்லக்கூடிய ஒரு அதிகாரம். உயிரவை நிலை, இந்த உயிர்கள் இறைவனை சார வேண்டும் என்பதற்காக அந்த நிலையினை நமக்கு எடுத்து கூறுகின்ற அதிகாரம். இந்த இறைவனை சாரமாட்டாது நம்மை தடுத்து வருகின்ற ஒரு பொருள் உண்டு என்பதை நிலைநாட்டுவதற்காக இருள் மல நிலை என்று ஒரு அதிகாரத்தையும், அதன் பிறகு அந்த இருளும் ஒளியுமாக நமக்கு சுட்டிக்காட்டக்கூடிய ஒரு அருள் நிலையை நமக்கு தந்து அருளது நிலை என்கின்ற ஒரு அதிகாரத்தையும், அந்த அருள் எப்படி நமக்கு கிடைக்கும் என்பதனை தெளிவுபடுத்தும் வகையிலே அருள் உரு நிலை என்று நமக்கு அதுக்கு உருவம் கொடுத்தும் ஒரு அதிகாரத்தை நமக்கு சுட்டிக்காட்டுகிறார். அதனைத் தொடர்ந்து அந்த அருளுரு நிலையிலிருந்து அந்த அருளை பெற்ற ஆன்மாக்கள் எப்படி நெறியிலே நிற்க வேண்டும் என்பதற்காக அந்த அருளை அறியும் நெறி என்கின்ற ஒரு அதிகாரத்தையும், அதன் பிறகு உயிர் இந்த சிறப்பு நிலையாக விளங்கக்கூடிய தன்மையை உயிர் விளக்கம் என்கின்ற அதிகாரமும், அந்த உயிரானது இறைவனுடைய அருளை பெற்று எப்படி இன்புறுகிறது என்பதனை தெரியப்படுத்தும் வகையிலே இன்புறு நிலை என்கின்ற ஒரு அதிகாரமும், அந்த இன்பத்தினாலே தடை ஏற்படக்கூடாது என்பதற்காக அஞ்செழுத்து மந்திரத்தை அருள் நிலையாக கொண்டு அஞ்செழுத்து அருள்நிலை என்ற ஒரு அதிகாரமும், இப்படி அருள் நிலையிலே இருந்த ஆன்மா இறைவனை அணைந்தோர் தன்மையாக ஜீவன் முக்தர்களாக இருப்பதை நமக்கு 10 அதிகாரங்களிலே உமாபதி சிவம் தில்லையிலே கொற்றவன்குடி என்று சொல்லக்கூடிய ஒரு தலத்திலே ஒரு இடத்திலே அவதாரம் செய்தார். அவர் அருள் செய்த அந்த திருவருட்பயனிலே மிக குறிப்பாக நாம் உணர வேண்டியது என்னவென்றால், இந்த முதல் அதிகாரத்திற்கு ஒரு சில தேவார பாடல்களை எல்லாம் நமக்கு தந்தருளுகிறார். இந்த கொற்றவன்குடி உமாபதி சிவாச்சாரியார் அருளி செய்த இந்த சாத்திர நூல்களிலே தேவார அருள்முறை திரட்டு என்று சொல்லக்கூடிய ஒரு தேவாரங்களை எல்லாம் தொகுத்து நமக்கு அருளி செய்திருக்கிறார். அதிலே முதல் அதிகாரத்திலே ஒரு சில தேவாரங்களை நாம் விண்ணப்பம் செய்வது இன்றைய 102வது சோமவார வழிபாட்டிற்கு சிறப்பாக அமையும் என்று கூறிக்கொண்டு, இந்த முதல் அதிகாரம்
அவர் எடுத்துக்கொண்ட தேவாரம் எதை பற்றி என்பதையெல்லாம் நாம் ஒருவாறு சிந்திக்க வேண்டும் என்பதற்காக இந்த முதல் அதிகாரத்திலே பதிமுதுநிலை என்று சொல்லக்கூடிய அந்த இறைவனுடைய பழைய தொல் நிலையையும் சொரூப இலக்கணத்தையும் அடக்க இலக்கணத்தையும் இந்த இடத்திலே நாம் சிந்தித்து அந்த தேவாரத்தை நாம் தொடர்ந்து பன்முறையிலே சிந்திக்க இருக்கின்றோம். முதலாவதாக இந்த உயிரெழுத்துக்கள் எல்லாம் ஒன்றாயும் தனித்து இருந்தும் இயங்கக்கூடிய ஒரு தன்மை படைத்ததாக இருக்கிறது. அது மற்ற எழுத்துக்களோடு கூடியும் தனித்தும் நிற்றல் போல இறைவன் அறிவுமயமாகி எங்கும் நிறைந்து ஒன்றாயும் உடனாயும் வேறாயும் நிற்பது அவனுடைய கடத்த இலக்கணமாக சொல்லப்படுகிறது. அதன் பிறகு உண்மை, அறிவு, மகிழ்ச்சி ஆகிய தன் மாறா நிலைமையை எண்ணற்ற உயிர்கள் பெறுமாறு உதவுகின்ற தன்னுடைய சக்தியை என்றும் பிரிப்பில்லாமல் இருக்கக்கூடிய இறைவன் என்பதையும் உணர்த்துகிறது. இறைவன் எப்படிப்பட்டவன் என்பதனை நம்மால் உணரக்கூடிய அந்த பக்குவம் இல்லை என்பதை உணர்த்தும் வண்ணம் பெரிதினும் பெரிதாகும் நுட்பத்தினும் நுட்பமாக ஒப்பற்ற பேரொருள் உடையவனாக இறைவன் விளங்குகிறான் என்பதை சொல்லக்கூடிய ஒரு பாடல். அதன் பிறகு அவன் யாவற்றையும் படைத்தும் காத்தும் மலத்தோடு ஒருங்கே குடைத்தும் மாறாது நிற்பவன் ஆதலின் உயிர்களுக்கு அவனே புகலிடமாக விளங்குகிறான். மெய்ஞானிகளுக்கு அறிவே உருவான திருமேனியையும் மற்றையோருக்கு அருவமும் உருவமும் ஆகி திருமேனிகளை கொண்டு அருள்பாலிக்கக்கூடியவன் அந்த இறைவன். நாமெல்லாம் அருவத் திருமேனியை கொண்டு இறைவனை தரிசிக்க முடியாது. உருவத் திருமேனியை கொண்டும் நாம் இவர்தான் இறைவன் என்றும் நம்மளால் தரிசிக்க முடியாது. காரணம் என்னவென்று சொன்னால், அப்படிப்பட்ட அந்த உருவத் திருமேனியிலே இறைவன் எப்படி நமக்கு காட்சி கொடுக்கிறார் என்கின்ற அந்த பதிஞானம் என்று சொல்லுவார். அந்த பதிஞானம் நமக்கு இல்லாவிட்டால் நமக்கு அந்த உருவ திருமேனியிலே என்றும் நம்மால் இறைவனை அறிந்து கொள்ள முடியாது. அதே போல ஞானிகள் மட்டுமே அந்த அருவுருவ திருமேனியை வழிபட்டு அதற்கான பலன்களை அனுபவிப்பவர்களாக இருக்கிறார்கள் என்பது நாம் ஒருவாறு தெரிந்து கொள்ள முடியும். அது மட்டுமல்ல, உயிர்கள் அறிவித்தாலன்றி அறிய மாட்டார். தானே அறியக்கூடிய அந்த நிலை உயிர்களுக்கு கிடையாது. ஆனால் இறைவன் எல்லாவற்றையும் ஒருங்கே தானே அறிந்து நமக்கு அறிவித்தால் அறிவிக்கக்கூடிய ஒரு நிலையினை நாம் பெற்றிருக்கிறோம் என்பதுதான் இந்த பாடலினுடைய ஒரு கருத்து. தேவர்களாலும் அறிய முடியாத இறைவன் தன் தொண்டர்களுக்கு அறிவுக்கு அறிவாகி நின்று நீங்காது நிற்பது அவனுடைய கடத்த இலக்கணத்திலே ஒன்று. எல்லா இடத்தும் எல்லா பொருள்களிலும் நீரில் பொருந்திய வெப்பம் போல ஒன்றாயும் உடனாயும் வேறாயும் இறைவன் இருப்பது அவனுடைய ஒப்பற்ற தன்மை. அடியவர்களுக்கு அருள்பாலிப்பான், அடியாருக்கு நலம் தருதல், அடையாருக்கு நலம் தருதல் இல்லாம தன்னை அடைந்த அடியார்களுக்கு அவன் அருள்பாலிப்பதிலே என்றும் குறை வைப்பது கிடையாது. அப்படி
அந்த அடியார்கள் இறைவனை அடையவில்லை என்று சொன்னால் அவனுடைய நலம் அவளுக்கு கிடைக்காது என்பது இந்த செய்யுளினுடைய கருத்து. இறுதியாக ஓயாது தொடர்கின்ற இந்த பிறவி பிணியை தீர்க்கின்ற மருந்து ஒன்று நம் அறிவினுக்கு அறிவாகி நம்முடனே என்றென்றும் இருக்கிறது என்பது ஒரு ஐயமும் இல்லை. அதன் திருவருளை துணை கொண்டு அதனை நாம் உணர முற்பட வேண்டும் என்பது இறைவனை நாம் உணர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு பக்குவ நிலை வரும்பொழுது இந்த அதிகாரத்தினுடைய பல உண்மைகள் நமக்கெல்லாம் புலப்பட வரும். இப்படி இறைவனை நாம் உமாபதி சிவாச்சாரியார் திருவருட்பயனிலே சொன்ன கருத்துக்களை தேவாரத்திலே எப்படி நாம் கண்டு உணரலாம், கண்டு மகிழலாம் என்பதை இந்த நேரத்திலே நாம் சிந்தித்து ஒவ்வொரு தேவாரத்தையும் நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. 18,500 தேவார பாடல்கள் இருக்கின்றன. இந்த தேவார பாடல்களை எல்லாம் முற்றும் உணர்ந்தவர் நம்முடைய உமாபதி சிவாச்சாரியார். அவர் ஒவ்வொரு தேவார பாடலையும் எதற்காக நாம் இறைவனிடத்திலே நாம் அறிந்து கொள்ள முடியும் என்பதனை அறிந்து நமக்கு ஒரு தொகுத்து ஒரு சில பாடல்களை அருளி செய்திருக்கிறார். அந்த தேவார பாடல்களை இப்பொழுது நாம் விண்ணப்பம் செய்யும். முதலாவது பதிமுதுநிலை என்கின்ற அதிகாரத்திலே சீர்காழியிலே நட்டப்பாடை பண்ணிலே அமைந்த ஒரு பாடல் விண்ணப்பம் செய்வோம். தோடுடைய செடியன் விடை ஏறியோ தூவன் மதி சூடி காடுடைய சுடலை பொடி பூசியன் உள்ளம் கவர் கள்வன் ஏழுடைய மலரா முனை நாள் பணிந்து ஏத்த அருள் செய்த பீடுடைய பிரமாபுரம் மேவிய பெம்மா இவன் அன்பே பெம்மான் இவன் அன்பே. உடைய செவியன் விடையேறிவோ தூவன் மதிசூடி தோடுடைய செவியன் விடையேறிவோ தூவன் மதிசூடி காடுடைய
மாடுடைய உடலை